சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொல்லைக்கு தாங்க. பெரும்பாலும் விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா, அந்த காய்கறிகள்லாம் வந்து கடைகளில் வாங்க மாட்டாங்க. ஏன்னா வந்து கொல்லையில், வயலில் ஏதோ ஒரு மூலையில் தக்காளி செடி, மிளகா செடி, கத்திரிக்காய் இது மாதிரி சில விவசாய பொருட்கள்லாம் பயிரிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து அதான் சமைச்சிக்குவாங்க. நம்மளுமே கிட்டத்தட்ட அது மாதிரி தான். என்னென்ன போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் ஏற்கனவே அறுவடை பண்ணிகிட்ருக்காப்புல வந்து கத்திரிக்காய் தாங்க. கத்திரிக்காய் தானே தக்காளி இனிமேல் தான் முடியும். இப்போ நம்ம தோட்டத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய், தக்காளி, மிளகாய், எதிரான வெங்காயம், அதான் வெள்ளரி, கடலை, இது மாதிரி சில விவசாய பொருட்கள்லாம் இருக்குது. இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் இந்த தட்டைப்பயிறு, மொச்சப்பயிறு இது மாதிரி பயிர் வகையெல்லாம் கூட இருக்குது. இங்கே நான் அந்த என்னென்ன பயிரிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள். மக்களை பார்த்தீங்கன்னா, வரப்பு இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் 4 வரப்பு உள்ளே இருக்கிற ஒரு இடத்த தான் கொல்லை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து புழுதி விவசாயம் பண்ணுறதுனால இதை கொல்லைன்னு சொல்லுவோம். இது மாதிரி நெல் அது மாதிரிலாம் பயிரிட்டோம்னா அதை வந்து வயல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கொல்லையில் வந்து என்னென்ன பயிரிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கடலை தான் போட்டிருந்தோம். ஆனால் கடலை வந்து விதை சரியில்லாமல் முளைக்கல அவ்வளவா சரியாக. சரி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, கடலில் வந்து அந்த புடப்புடையாக தடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அதில் வந்து கத்திரிக்கண்ணெல்லாம் ஊனி விட்டுட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஊடு பயிர்கள் நிறையாவே இருக்குது. இங்கே இது வந்து மொச்சப்பயிர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அவுச்சித்தினோம்னா உடலுக்கு வந்து அவ்வளோ ஆரோக்கியம். இதான் மொச்சப்பயிர் இருந்து வருங்க. பார்த்தீங்களாங்க, இதுதான் மொச்சப்பயிர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லாவே காய்ச்சிருக்குங்க. எனக்கு கத்திரிக்காயெல்லாம் காமிக்கிறேன். பார்த்தீங்களாங்க, இது கத்திரி. அடுத்து வந்து மிளகாய். இது மிளகாய் செடி. இதெல்லாம் தக்காளி. இந்த மிளகாயை கூட ஒரு சின்னதாக பழமொழி மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அந்த பழமெல்லாம் பழுத்துருக்கு பார்த்தீங்களா, அதை பார்த்து சொல்லுவாங்க, அங்கே முத்து வாசலில் தங்க முத்து காயுது, அதே எடுத்து வாயில் போட்டால் திக்கு முக்கல் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பச்சை மிளகாய் நிறையா இருக்குது. இதுதாங்க வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவோம். வந்து விவசாய பயிருக்கு வந்து தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணியும் சூரிய ஒளியும் தான் ஒரு பயிர் வளர்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணம். சூரிய ஒளி வந்து நம்ம சூரியன்டேருந்து கிடச்சிடுதா, அடுத்து அந்த பயிருக்கு வந்து தண்ணியை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஒரு வழியை உருவாக்குறோம். அந்த வழியை தான் நம்ம வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலியெல்லாம் பொந்து பொறிச்சு போட்டிருக்கு. ஒரு பெரிய ஒரு போராட்டமே பண்ண வேண்டியது இருக்கும் இந்த களை புல்லுகள்கிட்ட. சாமானம் அதை அழிக்கவே முடியாதுங்க. இதோட 2 களை வெட்டிட்டோம். பார்த்தீங்களா புல்லு எப்படி மண்டிருச்சுன்னு. ஏன்னா கத்திரிக்காய் வந்து பறிச்சிருக்காப்புல. எத்தனை கிலோட அண்ணன் வரும்? இது நறுக்கி 2 கிலோவுக்கு மேலே வரும். 2 கிலோ வருமா? இது என்ன குழம்பு வைக்க போறியா? குழம்பு வைக்கலாம் இருக்கும். சரி. இன்றைக்கி நம்ம வீட்டில் கத்திரிக்காய் குழம்புங்க. தக்காளி பறிக்கிறியா? தக்காளி கிடக்கா? சரி, தக்காளி ஏற்கனவே நம்ம வீட்டில் கொஞ்சம் நம்ம வீட்டு தக்காளி தான் கிடக்கு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் காயாக தான் இருக்குது. பழுத்ததுக்கப்புறம் பறிச்சிக்கலாம். சரிங்க சொன்னாங்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக்கை போட்டு விடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்ங்க.